வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி லெமன் கிராஸ் டீ எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லெமன் கிராஸ் டீ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. டெய்லி நம்ம நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த லெமன் கிராஸ் டீ குடிக்கும்போது நம்மளோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், எப்படியெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டாக அது இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் கிராஸ் செடியை பார்த்துடலாம். இது தாங்க இந்த லெமன் கிராஸ் செடி. இது தரையிலையும் வளர்க்கலாம், இந்த மாதிரி ஒரு பாட்லேயும் வளர்க்கலாம். இது வாட்டர் கேனை கட் பண்ணி அதில் தான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வளர்ப்பாங்க. நிறைய இருக்கும் இதே மாதிரி நிறைய செடி, மூலிகை செடி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்குது. அதில் இந்த லெமன் கிராஸ் இந்த மாதிரி நல்லா பச்சை பச்சேர்னு இருக்குங்க. புல் மாதிரி தண்ணி இல்லைன்னா காஞ்சி போயிடும். இதை காஞ்ச இலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே கசக்கிட்டு அப்படியே மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எலுமிச்சம்பழ வாசனை வருங்க. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இதை குடித்து இது சாப்பிட்றது வரைக்கும் இதோட மருத்துவ குணமும் இதுவும் எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள், அது வாயால் சொல்லவே முடியாது. அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், இதோட அடி வேறு வரைக்கும், அந்த காஞ்ச இலை வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். நல்லா புதறு மாதிரி ஆயிருங்க. ஒரு இது ஊனி வச்சாலே போதும். இது எங்கே கிடைக்கும்னா, நல்லா கார்டனிங் பண்ணுறவங்களாம் நிறைய இந்த கார்டன் பூச்செடியெல்லாம் விற்கிற இடத்துல போய் கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. அதில் ஒரு தூர் வாங்கிட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த இடமே அது மாறிடும். அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இது எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் தொட்டியே எங்கே பார்த்தாலும் இந்த வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அதில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பச்சை பசேர்னு தளன்னு இருக்குங்க. இதை எல்லாராலையுமே வீட்டில் வளர்க்க முடியுங்க. பால்கனி இருந்தால் கூட அதில் ஒரு சின்னதாக பாட் வச்சுட்டு நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதாவது மலச்சிக்கல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, மன அமைதி, கொஞ்சம் படபடப்பாக இருப்பாங்க எப்போதும், அவங்கெல்லாம் இந்த டீயை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த ரிலாக்ஸிங் மோடு நமக்கு அது அதிகமாக இருந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த டீயை நான் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த டீ இது சாப்பிட்டுட்டு நீங்கள் நார்மல் டீ குடிக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. லெமன் கிராஸ் டீ நம்ம அந்த எலுமிச்சம்பழ வாசனை அது சாப்பிடும்போது தான் அது தெரியும். அது ரொம்ப சிம்பிளான முறையில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த லெமன் கிராஸ்லேருந்து கொஞ்சமாக நான் வீட்டுக்கு எப்போதுமே எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போய்ட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு டெய்லி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை பொடி பண்ணியெல்லாம் வச்சுக்கல. ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது அப்படிங்கிறப்ப தேவைப்படுறதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 4 கொத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் இதை வச்சுக்குவேங்க. அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. ரொம்ப வாசமாக இருக்கும். அது வேறு வரைக்கும் நல்லா வாசமாக இருக்கும். வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு வரைக்கும் நான் கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நார்மலாக டீ போடுறதுக்கு தண்ணி போடுற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. திருவின இஞ்சி நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் திருவ வேண்டாம், எனக்கு நசுக்கி போட்டால் போதும்னா நசுக்கி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து நான் எடுத்து முடிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சில பேர் கட் பண்ணி சேர்ப்பாங்க. நான் ஃபுல்லாக அப்படியே வேரோட வரைக்கும் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அதில் முடிச்சு போட்டிருக்கேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கும் போதே நல்ல வாசனை வருங்க. அதை ஃபீல் பண்ண முடியும் நமக்கு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிட்டு இதில் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். இல்லை இனிப்பெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அப்படியே குடிப்பேனாலும் குடிக்கலாம், நல்லா வாசனமாக இருக்கும். இல்லை நார்மலாக டீ போடுறப்ப இந்த இலையையும் இஞ்சியும் போட்டு நீங்கள் குடிக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் நான் இன்றைக்கி தேன் தான் கலந்து குடிக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றி கலந்துட்டு குடிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெமன் கிராஸ் இலையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க. இது கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்லேயுமே லெமன் கிராஸ் அந்த பவுடர் வேணாலும் கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் கிராஸ் டீயை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.